சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு பிள்ளையே, இதை நீ கேட்ட 2 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே. உனக்கு ஏற்றவாறு சூழல் என்பது உருவாக்குவது அல்ல, ஒரு சூழலில் உன்னுடைய பிரதிபலிப்பை போன்றே அந்த சூழல் முடிவும் இருக்கும். உன்னை காட்டும் கண்ணாடியிடம் கேட்டுப்பார், உன் பிரதிபலிப்பு எது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கு என்று. மற்றவர்களிடம் நீ கேட்கும் பொழுது உன் சுயத்தை நீ இழக்கின்றாய். அது வேண்டாம். உன் உடலில் உள்ள உபாதைகளுக்கு காரணம் உன்னுடைய நிதான மென்மையும் பொறுமை இன்மையும் தான். உன் உள்ளத்தை குளிர்ந்த நீரை போல சாதாரண சூழலில் வைத்து இருக்கின்றாய். உனக்கு எதிர்மறை நேரத்தில் கஷ்டம் என்ற வெப்பம் தாங்காமல் உருகி விடுகின்றாய். காற்றை போல உன் மனதை வைத்துக்கொள். எப்போதும் எந்த சூழ்நிலையில் தன் தன்மையை மாற்றாத ஒன்று காற்றுதான். எந்த எதிர் வினையாலும் அதை அடக்க முடியாது. அதே போல் என் பிள்ளையான நீயும் அப்படி இருக்க வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுகின்றேன். என் உலகமே நீதான். நிச்சயம் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். அதுவே என் தலையாய பொறுப்பும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என்னுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது மட்டுமே நடக்க போகின்றது. வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்க போகின்றது. நீ கேட்ட எதுவுமே நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் நீ இருந்தாய். இன்று உனக்காகவே உன் அப்பா நான் வந்து உள்ளேன். என்னை காக்க வைக்காதே. இந்த நிமிடம் நீ என்னிடம் கேட்டது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேட்டுவிட்டு இப்போது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். நீ ஒரு நாளும் சோர்வடைந்து விடக்கூடாது. இந்த நிமிடம் நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நிச்சயம் நடக்கும். உனக்கென யாரும் இல்லை என்ற வருத்தம் கொள்கின்றாய். அனைத்துமாய் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என்னுடைய அருளை முழுமையாக பெற போகின்றாய். உலகத்தில் அன்பும் நிரந்தரமில்லை, ஆசையும் நிரந்தரமில்லை, உடலும் உயிரும் நிரந்தரமில்லை, இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. ஆனால் உன் அப்பன் நானோ என்றும் உனக்கு நிரந்தரமாகவே இருப்பேன். எல்லா இடத்திலும் உனக்கு பதிலாக உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னுடைய கடன் சுமைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்க போகின்றது. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்க போகும் இன்பங்களை நீ அனுபவிக்க தயாராக இரு. நான் உன்னுடனே இருக்கின்றேன். பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் வந்து சேரும். என் ஆசை உனக்கு எப்போதும் கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.